இல்ல இந்த போன்ல இன்டர்நெட் கூட கிடையாது. இந்த போனை பயன்படுத்தி உங்க QR கோடுக்கு நான் பணம் போட போறேன். உங்களுக்கு பணம் கிடைக்கும் நம்புறீங்களா? இது கிடைக்காது, இதுல போட முடியாது. இப்போ நாம இந்த அண்ணாச்சிக்கு இந்த போனை பயன்படுத்தி பணத்தை அனுப்பியே காட்டிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் *998# அப்படிங்கறத உங்க மொபைல்ல டைப் பண்ணிட்டு வர்ற ஆப்ஷன்ல சென்ட் மணி அப்படிங்கிறது 1 நம்பருக்கு நேரா இருக்கிறதுனால 1 நம்பரை டைப் பண்ணி ரிப்ளை பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வர்ற ஆப்ஷன்ல UPI ID 3வது நம்பர்ல இருக்கிறதுனால 3 நம்பரை டைப் பண்ணி ரிப்ளை பண்ணிடலாம். அடுத்ததா நீங்க யாருக்கு பணம் போடணுமோ அவங்களுடைய QR கோடுக்கு கீழே UPI ID இருக்கும். அந்த UPI ஐடியை ரிப்ளை அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய் தப்பு இல்லாம டைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்க யாருக்கு பணம் அனுப்ப போறீங்களோ அவங்களுடைய பெயர் வரும். அந்த பெயர் கரெக்ட் தானா அப்படிங்கறத ஒரு தடவை செக் பண்ணிட்டு நீங்க எவ்வளவு ரூபாய் அனுப்பணுமோ அந்த அமௌண்ட்டை டைப் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் அந்த பணத்தை நீங்க எதுக்காக அனுப்புறீங்க அப்படிங்கறத தேவைப்பட்ட டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய UPI ID பாஸ்வேர்டை மட்டும் என்டர் பண்ணா போதும். மக்களால் ஒதுக்கப்பட்ட சாதாரண அந்த போன் மூலமா பணம் அவருக்கு போய் சேர்ந்துரும். இப்போ இந்த பணம் அவருக்கு போயிட்டா போகலையா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா மறுபடியும் 6ஆம் நம்பர்ல இருக்கிற டிரான்சாக்ஷன் அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா பணம் போயிட்டா போகலையா